அப்படியே போடல. நீங்க அப்படி சொல்றீங்க. இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டு ஆபீஸ்ல பக்கா ஸ்மார்ட் வாங்கி வச்சுனா அப்படி ஒரு ஸ்மார்ட் ஆனா என்ன பண்ணுவான்? அம்மா பத்தியா சச்சில போற பத்தியா சச்சி போறா காலையில எழுந்து ஜெபம் பண்ணுவான். பைபிள் படிப்பான். அஸ்மா வாசிக்காம எங்கேயுமே போறது. நீங்க சொன்னீங்களா ஆசீர்வாதம் பண்ணலாம். சண்டேனா ஆலயத்தை மிஸ் பண்ண கூடாது. ஒரு வாரம் நான் போல என்னோட அந்த வாரம் ஃபுல்லா இதை இழந்த மாதிரியே தோணும். ஆனா நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றதா எனக்கு புதுசா இருக்கு. பார்க்கணும் தோணுது பாக்கல. ஆனா ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பெரியமா போறோம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே. ஏங்க அந்த சேனல் நீங்க ஊழியர் நல்லா பேசுவாரு. அந்த ஊழியர் நல்லா பேச மாட்டாரு. இவங்க நல்லா பேசுவாரு. இவங்க மாதிரி உங்களுக்கு தெரியுமா? ஆடி ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பைபிள் உங்களுக்கு தெரியும். அந்த சேனல் மாத்துங்க. ஆடி ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பார்த்தாலும் யார் நல்லா பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். பாரு இப்ப மாத்துறீங்க இல்லையா? மாத்த முடியாது. இப்படி தெரிய மாட்டேன். தர முடியாது. தர முடியாதுன்றா. ஏய் நான் தான் பாக்குறேன். நான் சொல்றதா நீங்க பாக்கணும். உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போறோம் பத்தியா? அது நீங்க பாக்கணும் பண்ணீங்க. நான் பாக்காத நீங்க முன்னாடி போய் பண்ணிருக்கீங்க. யாருக்கு வந்து நீங்க பாக்கறாங்க. அது போ. மனுஷனே யாரு? அதே காரணம் தலைவலியா இருந்துச்சு. ஏய் அதனால என்ன சாப்பிட்டு நீ ஏதோ சொன்னே ஆசீர்வாதமா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் சரியில்லையா? ஓ நீ ஞாபகமா பாப்பீங்களா? அப்படி சொல்லல நானு. உங்க தாத்தனால என்ன அவங்க சந்தோஷமா இருக்கீங்க. சரி இந்த பிரச்சனை வரலாம் நமக்கு. நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். அங்க போய் பாப்போம். ஏய் அவன மைக்க மாத்த சொல்றாங்க. ஏய் மைக் வாடி ஆடி கதவு மாடி மேல மாட்டினா. இன்னொரு என்ன பண்ணலாம்? ஜனல் ரெடி ஆயிடலாம். ஐயோ தப்பு இல்லையா? தப்பு இல்ல. நீங்க எவ்வளவு தூரம் கேக்குறீங்க? நீங்களே பாருங்க. நீங்களே பாத்தீங்க. ஜனல் ரெடியா பாருங்க. நாளைக்கு நான் பார்த்தேன். இல்ல நான் பிரச்சனை நான் பாக்குறேன். நீங்க பாருங்க. நீங்க என்ன பாருங்க. பத்தி மட்டும் பாருங்க. அப்ப கோயிலுக்கு போறோம் பத்தியா இருப்பாரு. இல்லையா? பாப்போங்க. இது இந்த மாதிரியே ப்ரே பண்ண மாதிரி ஆண்டவரே எப்பவும் கூட அப்பா எவ்வளவு ப்ரே பண்றது? பைபிளிலிருந்து ஒரு மாதிரி பைபிள் படிக்கணும்ல போன மாசம் தொடர்ந்து சரி ரொம்ப ஷாக்கு கேலண்டர்ல பார்த்துட்டு ஓடி வேண்டியது இதெல்லாம் கேட்டு கொடுத்து இப்போ என் கூட இருக்குன்னு தான் சொல்றாரு சொல்றா ஒரு படத்துக்கு புக் பண்ணிருக்கேன். நல்லா முடியுமா? கண்டிப்பா நல்லா இருக்கு நாட்டிக்கிறவனா ஏதோ நீ கிறிஸ்டியன் ஆச்சே சர்ச்சுக்கெல்லாம் போவான்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு வச்சேன் ஏய் கிறிஸ்தவர் சர்ச்சுக்கு போற மாதிரியா? போலாம் ரைட் டிக் 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 போலாம் ஒரு நிமிஷம் பட்டி பாருங்க டக் டக் வந்துட்டேன் ஜீசஸ் நீங்களா ஒரே நிமிஷம் போன மாதம் பச்ச பைபிள் என்னப்பா இவ்வளவு பெரிய ஜீசஸ் வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. பாத்தீங்களா எப்பவும் பைபிள் தெரியுமா ஜீசஸ் ஏன் இருக்கீங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருங்க நாத்திகர் நான் வெளியே போறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஐயோ இவ்வளவு நாள் இருக்குதுல்ல 7 நாள் 6 நாள் சும்மா தான் நாத்திகர் தான் வருமா நான் உன்னோடு கூட வருவேன். வரீங்களா அந்த படம் பார்க்க மாட்டேங்குது சார் அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு 3 hour உன்னோடு கூட வருவேன். ஓ ஜீசஸ் என்கிட்ட சொல்லிக்கலாம் தான் வேலையை கொஞ்சம் உட்காருங்க
கூட பைக்ல பெட்ரோல் இல்ல. எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். சரி இருக்கலாம். நீங்க உட்காரு. நானும் இருக்கலாம். உட்காரு. ஃபர்ஸ்ட் உட்காரு. சரி. அப்படியே தலைவர் ஐயப்பா அப்பா ஐயோ ஐயோ அன்னைக்கு எவனுமே இந்த ரோட்ல தூக்கி விடக்கூடாது. ஐயோ கால் வலிக்குது. என்னாச்சு வரையட்டியா? ஆமாடா போட்டோல பக்கத்துல சீதா வாங்கடே தூக்கி விடறாரு. அதெல்லாம் வரவே செத்துப்போ. என்ன இப்ப போயினா? ஆளா பாவிங்களா. முன்னால நின்னு பேசிட்டே அவன் செத்து போய். ஐயோ நீலியே யாரா காப்பாத்துங்க. ஐயோ கால் வலிக்குது. ஜீசஸ் ஜீசஸ் என்னப்பா பாத்தியா? உலகத்தோடு ஓடணும் என்ன பாத்தியா? என்னாச்சு பாத்தியா? கடவுள ஜீசஸ் தான் வந்து காப்பாத்துறாரு. இன்னைக்கு கூட நம்ம நிறைய நேரத்துல நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆலயத்துக்கு நம்ம இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை முன்னேறி நமக்கு பக்தி இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த பக்தி நிறைய நிற்கிறது. அந்த வருடத்துல கூட நம்ம டைசிஸ் கொடுத்த தலைப்புல தெரியுமா? நிறைய கிறிஸ்துக்குள்ள நிறைய இருக்கும். இந்த வருஷத்துல நிறைய இருந்தா மட்டும் போதாது, உலகத்தோட ஓடணும்னா நம்ம நிறைய நிற்க முடியாதுன்னா ஆலயத்துக்கு உள்ளே வரும்படியா நம்ம அழைச்சிருக்காங்க. நம்ம அதை செய்யணும்ல. நிச்சயமா செய்யணும். நான் நீ என்னோட கூட வரையா? நிச்சயமா வரணும். நான் அனுப்புறது விரும்புறேன். ஓ கரெக்ட். நீ தெளிவா இருக்க. நம்ம ஆலயத்துக்கு யாரெல்லாம் வந்து வராம இருக்காங்களோ அவனெல்லாம் அழைச்சிட்டு நம்ம போயிட்டு நான் கூட வரணும். இருந்துச்சாடா?